வகுப்பு 11 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.21 மெய்மதிப்பு சார்பு f ஆனது f of x equal to square root of x square minus 5x plus 6 என வரையறுக்கப்பட்டால் அதன் சாத்தியமான மீப்பெரு சார்பகத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஒரு சார்பு வந்து நம்மளுக்கு என்ன சார்பு அப்படின்னா மெய்மதிப்பு சார்பு. மெய்மதிப்பு சார்பு என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to root of x square minus 5x plus 6. இப்போ இந்த சார்பு மெய்மதிப்பா சார்பாக இருக்கும் பொழுது இந்த ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய எந்த எண்ணுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா மிகை எண்களாக இருக்கணும். ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய எண் மிகை எண்ணாக இருக்கலாம் அல்லது ஜீரோவாக இருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த ரூட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6ங்கிற ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை இருக்குது. அப்படின்னா இது கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று மிகையாக இருக்கணும். மிகை என்ன அர்த்தம், ஜீரோவோட பெருசு, கிரேட்டர் தேன் 0 அல்லது ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இருபடி பல்லுறுப்புக்கோவை காரணிப்படுத்தணும்னா x - 2 × x - 3 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதனுடைய சார்பகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மெய்யன், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கோர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெய்யன் கோடு வரைகிறோம். இந்த மெய்யன் கோடு லெஃப்ட் ஹேண்ட் -∞, ரைட் ஹேண்ட் என்னதுன்னா +∞. இப்போ இந்த x - 2 × x - 3ல எக்ஸுக்கு x - 2 வந்து சப்போஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா -2 அந்த சைடு போகும்போது +2 கிடைக்கும். அப்படின்னா எக்ஸோட ஒரு மதிப்பு உனக்கு வந்து +2. அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையை சமன்பாடாக எடுத்தோம்னா இதனுடைய ஒரு தீர்வு வந்து 2. ஒரு தீர்வு 2 என்ன பண்ணுறேன், அந்த 2ங்கிறத நான் அந்த மெய்யன் கோட்டில் குறிச்சிட்றேன். அதே மாதிரி இங்கே 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 - 3 0 ஆகும். அப்படின்னா இதோடைய ஒரு தீர்வு என்னது 3. அப்படின்னா அந்த 3ஐ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெய்யன் கோட்டில் குறிச்சிட்றேன். இப்போ இந்த 2ஐயும் 3ஐயும் குறிக்கும் பொழுது இந்த மெய்யன் கோட்டில் எனக்கு மொத்தம் -∞ 2 வரைக்கும் ஒரு இடைவெளி, 2லேருந்து 3 வரைக்கும் ஒரு இடைவெளி, 3லேருந்து ∞ ஒரு இடைவெளி, மொத்தம் எனக்கு 3 இடைவெளி கிடச்சிருக்குது. இப்போ -∞ 2 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் பிரதிடுறேன். எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த எதை கண்டிஷனை, ஒன்று கிரேட்டர் தென் 0 வரணும், இல்லை ஈக்குவல் டு 0 வரணும். இப்போ -∞ 2 வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு எண் என்னது, 0 இந்த இடத்துல வரும். நீங்கள் 1 எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம், -1 எடுத்துக்கலாம், -2 எது வேணும் எடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக 0 எடுத்துக்கிறேன். 0 எடுக்கும்போது என்ன ஆகும், இங்கே எக்ஸுக்கு பதில் 0 கொடுக்குறேன். இந்த 0 கொடுக்கும்போது இந்த இதில் வந்து -2 மட்டும் ஆன்சராக கிடைக்கும். இங்கே 0 கொடுக்கும்போது -3 ஆன்சராக கிடைக்கும். ஸோ -2 × -3 என்ன ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பாசிட்டிவ் ஆயிரும். அப்படின்னா -∞ 2 வரைக்கும் நீ எந்த எண்கள் கொடுத்தாலும் 2க்கு முன்னாடி வரைக்கும் தான், சாரி 2 கொடுக்கக்கூடாது, கரெக்டாக 2 கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 வரும். 2க்கு முன்னாடி எந்த எண் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஆன்சர் வந்து கிரேட்டர் தேன் 0 விட பெருசாக வரும். அதே மாதிரி 2லேருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துங்க போடுங்க. 2லேருந்து 3 வரைக்கும் ஒரு 2.5 எடுத்திங்கன்னா 2.5லேருந்து 2 கழிச்சோம்னா ஒரு 0.5, இதுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். 2.5லேருந்து 3 கழிச்சோம்னா -0.5 கிடைக்கும். அப்படின்னா இதில் வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்படிங்கும்பொழுது ரெண்டையும் பெருக்கும் பொழுது இதனுடைய ஆன்சர் நெகட்டிவ் வரும், அதாவது குறை எண், 0 விட சின்னது வந்துடும். அப்படின்னா இதிலிருந்து இந்த 2லேருந்து 3 வரைக்கும் நீ எந்த எண்கள் எடுத்தாலுமே அதனுடைய ஆன்சர் குறை எண்ணாக வரும். ஸோ நெகட்டிவ் வரனால இது நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்படின்னா இந்த இடைவெளி இருக்கக்கூடிய எண்கள் இங்கே வராது. அடுத்தது 3லேருந்து ∞ வரைக்கும் கரெக்டாக 3 எடுத்திங்கன்னா அந்த பாயிண்டில் 3 - 3 0 கிடைக்கும். 3க்கு அப்புறம் 3 விட பெரிய எண்கள் எது எடுத்தாலுமே சரி, 4ன்னு எடுத்திங்கன்னா 4லேருந்து 2 கழிச்சா 2, 4லேருந்து 3 கழிச்சா 1. ஸோ 2 × 1 2 பாசிட்டிவ். அப்படின்னா 3க்கு அப்புறம் ∞ வரைக்கும் எந்த எண்கள் எடுத்தாலுமே பாசிட்டிவ். சரியாப்பா? இப்போ வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாகவும் வரணும், ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ பாசிட்டிவாக எந்தெந்த இடைவெளி வரும், எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞லேருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும். 2க்கு முன்னாடினா என்ன, இந்த அடைப்புக்குறி என்ன பண்ணணும், திறந்த அடைப்பு தான் போடணும். ஸோ -∞லேருந்து 2 வரைக்கும் சரி, மற்றும் 3க்கு அப்புறம்னா திறந்த இடைவெளி 3, ஏன்னா 3 சேர்த்தக்கூடாதுல. 3க்கு அப்புறம் ∞ வரைக்கும் இந்த எந்த எண்கள் எடுத்தாலுமே x² - 5x + 6, அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய எண் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 விட பெருசாக இருக்கும். கரெக்டாக அந்த 2ங்கிற பாயிண்ட் எடுத்தாலும் சரி அல்லது 3ங்கிற பாயிண்ட் எடுத்தாலும் சரி, கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் இதோட ஆன்சர் எப்படி வரும், x² - 5x + 6ஓட ஆன்சர் ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிரேட்டர் தேன் 0 வரணும்,
ஈக்குவல் டு 0 வரணும். அதான் நம்மளுக்கு கண்டிஷன். கிரேட்டர் தானா வரணும், 0 ஈக்குவல்ட்டாக வரணும். அப்படி ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இடைவெளி என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2, ஏன்னா இந்த 2 இங்கே சேர்ந்துருச்சு. இந்த 2 கொண்டு போய் இங்கே சேர்த்துனும் போது என்ன பண்ணணும், நம்ம மூடி இடைவெளி போடணும். ஏன்னா இந்த இடைவெளியில் 2 நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி யூனியன் இன்னொரு இடைவெளி என்னன்னா 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த இடைவெளியில் இந்த 3ஐயும் கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். இதில் 3 இல்லை, இந்த 3 எடுத்துட்டு இங்கே கொண்டு போய் சேர்த்துனோம்னா என்ன பண்ணிக்கணும், மூடி இடைவெளி போட்டுக்கணும். அப்படின்னா மூடி இடைவெளி 3, இன்ஃபினிட்டி இந்த 2 இடைவெளியும் சேர்த்தனோம்னா அதுதான் கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய மீப்பெரு சார்பகம். இந்த 2 இடைவெளியில் இருக்கக்கூடிய எந்த எண்கள் எடுத்து நீ எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டாலுமே உங்களுக்கு ஒன்று ஆன்சர் பாசிட்டிவாக கிடைக்கும் அல்லது ஈக்குவல் டு 0வாக கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு மீப்பெரு சார்பகம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.24 மெய்மதிப்பு சார்பு f ஆனது f of x. இதில் பார்த்தீங்கன்னா தொகுதி பகுதி 2 கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரூட் ஆஃப் 9 - x² ஒரு தொகுதி பை ரூட் ஆஃப் x² - 1 என்கிற பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா வரையறுக்கப்படுகிறது எனில் அதன் சாத்தியமான மீப்பெரு சார்பகத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மெய்மதிப்பு சார்பாக இருக்கும் பொழுது ரூட்டுக்கு உள்ளே வரக்கூடிய எண் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா 0 விட பெருசாக இருக்கணும் அல்லது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ இதில் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, தொகுதியில் 9 - x² அப்படின்னு இருக்கா. அந்த 9 - x² ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும், கிரேட்டர் தான் 0வாக இருக்கணும் அல்லது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ இதை காரணிப்படுத்துகிறோம். 9 - x அப்படிங்கிறது 3² - x², a² - b² வடிவத்தில் இருக்கு. அதை காரணிப்படுத்தணும்னா 3 + x 3 - x கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய தீர்வு கண்டுபிடிக்கணும், மூலம் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இது ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த +3 அந்த சைடு போகும்போது -3 அப்படின்னா -3ங்கிறது எனக்கு ஒரு ஏன்னா மெய்யின் கோடு வரைகிறோம். மெய்யின் கோட்டில் வந்து -∞ வரைக்கும் வரைஞ்சிக்கிட்டு இதில் ஒரு புள்ளி ஒரு தீர்வு என்னன்னா -3. அதே மாதிரி இதை ஈக்குவல் டு 0 சமப்படுத்துங்க. +3 அந்த சைடு போகும்போது -3ஆக மாறும். எக்ஸில் ஒரு மைனஸ் 3ல் ஒரு மைனஸ் இருக்கும், 2 கேன்சல் ஆகும், x ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். அப்படின்னா +3ங்கிறது நம்மளுக்கு ஒரு தீர்வு. ஸோ -3 ஒரு தீர்வு, +3 ஒரு தீர்வு. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெயின் கோட்டில் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பகுதியில் என்ன இருக்குது, x² - 1. இதுவும் எப்படி இருக்கணும், ரூட்டுக்குள்ளே வரனால கண்டிப்பாக இது எப்படி இருக்கணும், கிரேட்டர் than 0வாக இருக்கணும், ஈக்குவல் டு 0வாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா இது வந்து பகுதியில் வருது. எப்பயுமே பகுதியில் வந்து வரக்கூடிய எண்கள் 0 வரக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். 0 பகுதியில் 0 வந்துச்சுன்னா அந்த எண் வந்து ஒரு வரையறுக்கப்படாத எண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படின்னா இந்த x² - 1 பொறுத்த வரைக்கும் இது பகுதியில் வர்றனால இது வந்து ஒன்லி கிரேட்டர் than 0வா மட்டும்தான் இருக்கணும், ஈக்குவல் டு 0வா இருக்கக்கூடாது. மேலே ஈக்குவல் டு 0 போட்டிருக்கும், இங்கே ஈக்குவல் டு 0 போடல. காரணம் என்ன அப்படின்னா தொகுதியில் நம்மளுக்கு 0 வரலாம், ஆனால் பகுதியில் 0 வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், ஒன்லி கிரேட்டர் than 0 மட்டும் தான் போடணும். இப்போ x² - 1 நம்ம காரணிப்படுத்தினோம்னா x + 1 × x - 1 கிரேட்டர் than 0 கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஒரு தீர்வு என்ன வரும், -1ன்னு போட்டிங்கன்னா -1 + 1 0 ஆயிரும். அப்படின்னா -1ங்கிற ஒரு தீர்வு. இந்த இடத்துல 1ன்னு போட்டிங்கன்னா 1 - 1 0 ஆகும். அப்படின்னா 1 ஒரு தீர்வு. அப்படின்னா இதுக்கு ஒரு மெய்யின் கோடு வரைஞ்சிக்கிட்டு -∞ வரைக்கும் வரைஞ்சிட்டு எழுதிட்டு -1 ஒரு புள்ளியாகவும் 1 ஒரு புள்ளியாகவும் குறிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய மீப்பெரு சார்பை கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ணுறோம், மொத்தம் 2 ஃபங்க்ஷன் வரனால நம்ம டோட்டலாக பொதுவாக ஒரு மெயின் கோடு, இப்போ இதில் இதை விட்டுருங்க, இந்த மெயின் கோடு பாருங்கள், பொதுவாக ஒரு மெயின் கோடு வரைஞ்சிக்கிட்டு -∞ +∞ வரைக்கும் ரைட்டா வரைஞ்சிட்டு இப்போ இதில் எத்தனை எல்லா 2 புள்ளியும் கம்பைன் பண்ணணும். -3ங்கிற புள்ளி இருக்குது, -1ங்கிற புள்ளி இருக்குது, அதை ரெண்டையும் குறிச்சிக்கிறோம். அடுத்தது 3ங்கிற புள்ளி இருக்குது, 1ங்கிற புள்ளி இருக்குது. 1 ஃபஸ்ட்டு குறித்து அடுத்து 3 குறிச்சிக்கிறோம். இப்போ இதில் பாருங்களேன், -∞ -3க்குள்ளே நீங்கள் எந்த எண் எடுத்து இந்த இடத்துல பிரதியிடுங்க. எந்த எண் எடுத்து பிரதிட்டாலும் சரி, -3க்கு முன்னாடி என்ன இருக்கும், -4 இருக்கும், -5 இருக்கும், -6 இருக்கும். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் -4 எடுத்துட்டு இங்கே போடுங்களேன், இங்கே 3 - 4 அப்படிங்கிறது வந்து உனக்கு ஆன்சர் -1 கிடைக்கும். 3 -4 ப்ளஸ் கிடைக்கும். இங்கே நெகட்டிவ் கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் கிடைக்கும். ரெண்டையும் பெருக்கும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவ் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த இடைவெளியில் உனக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கும்.
இதே -3லேருந்து +3குள்ளே எந்த எண் வேணாலும் எடுங்களேன். -3லேருந்து +3குள்ளே 0 இருக்கும். 0 எடுத்து போட்டிங்கன்னா இங்கே 0 போடும்போது இது 3ங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். இங்கே எக்ஸுக்கு பதில் 0 போடும்போது 3 மட்டும் தான் கிடைக்கும். 3 × 3ங்கிறது பாசிட்டிவ். அப்படின்னா -3லேருந்து 3 வரைக்கும் எந்த இடைவெளி எடுத்தாலும் பாசிட்டிவ் கிடைக்கும். எனக்கு தேவை பாசிட்டிவ் வரணும் அல்லது ஈக்குவல் டு 0 வரணும். ஈக்குவல் டு 0 எங்கே வரும்? -3ங்கிற பாயிண்ட்லேயும் 3ங்கிற பாயிண்ட்ல தான் ஈக்குவல் டு 0 வரணும். இப்போ 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் எந்த எண் எடுத்து போட்டாலுமே உங்களுக்கு நெகட்டிவ் தான் ஆன்சராக கிடைக்கும். சப்போஸ் 4 3க்கு அப்புறம் 4 வருது, இங்கே பாசிட்டிவாக கிடைக்கும். ஆனால் இங்கே உனக்கு என்ன 3லேருந்து 4 கழிக்கும் போது மைனஸ் கிடைக்கும். ஏன்னா இது 4ங்கிறது பெரிய எண். இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது உனக்கு நெகட்டிவ் கிடைக்கும். அப்படின்னா 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உனக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எந்த இடைவெளி அப்படின்னா -3லேருந்து +3 வரைக்கும் தான் நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை பொறுத்த வரைக்கும், அதாவது இதில் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ளஸ் கிடைக்குது. அதே மாதிரி கீழே பாருங்கள், அடுத்ததில் பாருங்களேன், -2லேருந்து -1 வரைக்கும் நீங்கள் எந்த எண் எடுத்துக்கலாம். -2லேருந்து -1 அந்த -2 எடுத்து போடுங்களேன். -2 எடுத்து இந்த இதில் போடணும். -2 போட்டீங்கன்னா -2 பெருசு அப்படின்னா உனக்கு ஆன்சர் இதில் நெகட்டிவ் கிடைக்கும். -2 -1 -3 ரெண்டுமே நெகட்டிவாக கிடைக்கும். ரெண்டையும் பெருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? பாசிட்டிவாக மாறிடும். அப்படின்னா -∞ -1 வரைக்கும் உனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். -1லேருந்து 1க்குள்ளே எந்த நம்பர் எடுத்து போட்டாலும் உனக்கு நெகட்டிவ் கிடைக்கும். ஏன்னா சப்போஸ் -1லேருந்து 0 கிடைக்குமா? 0 இருக்கும். அந்த 0 எடுத்து போட்டிங்கன்னா இங்கே 1 கிடைக்கும், இங்கே -1 கிடைக்கும். பெருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ஆயிரும். ஸோ -1லேருந்து 1 வரைக்கும் நீ எந்த நம்பர் போட்டாலுமே நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். அது நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் போட்டாலுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு மெய்யன் கோட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். பாசிட்டிவ் இதில் எங்கே இருக்குது? -3லேருந்து +3 வரைக்குமா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், -3லேருந்து +3 வரைக்கும் ஒரு கோடு நான் வந்து ப்ளூ டாட்டில் போட்டிருக்கேன். -3லேருந்து +3 வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ளூ டாட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்படி லைன் வரைஞ்சிருக்கேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம். அடுத்தது ஏன்னா இதில் ஒரு பாசிட்டிவ் இடைவெளி தான் வருது. ஆனால் ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா -∞லேருந்து -1 வரைக்கும் ஒரு இடைவெளி வருது. இது பாசிட்டிவ். -∞லேருந்து -1 வரைக்கும் இது வந்து நான் என்ன பண்ணுறேன்? க்ரீன் கலரில் குறிச்சிருக்கேன். -∞லேருந்து -1 வரைக்கும் க்ரீன் கலரில். அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவ் என்னது? 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இங்கே தான் 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இதையும் க்ரீன் கலரில் குறிச்சிருக்கேன். இப்போ ரெண்டுக்கும் பொதுவானது தான் நம்மளுக்கு என்னென்னா மீப்பெரு சார்பகம். இப்போ ரெண்டுக்கும் பொதுவானதுன்னா ரெண்டுமே எங்கே கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னா -∞லேருந்து -1 வரைக்கும் நம்மளுக்கு பாருங்களேன், ரெண்டு லைனுமே கிராஸ் ஆயிருக்கு. இன்டூ மார்க் தெரியுதுங்களா? அதே மாதிரி 1லேருந்து 3 வரைக்குமே நம்மளுக்கு ரெண்டுமே கிராஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இது ரெண்டு தான் நம்மளுக்கு பொதுவானது. ஸோ பொதுவானது தான் நம்மளுடைய மீப்பெரு சார்பகமாக இருக்க முடியும். அப்படின்னா f(x)னுடைய மீப்பெரு சார்பகம் என்ன அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக -3. ஏன்னா -3 போடும்பொழுது உனக்கு ஆன்சர் 0 வருது. அப்படின்னா அந்த கண்டிஷன் -3 சேர்த்திக்கணும். -3க்கு மூடி இடைவெளி போட்டுக்கிட்டு எது வரைக்கும் வரும் அப்படின்னா -1 இதுக்கு பார்த்தீங்கன்னா திறந்த இடைவெளி போடணும். ஏன் நான் திறந்த இடைவெளி போடுறேன்னா இந்த -1 பாருங்களேன், -1 இங்கே பிரதிடும்போது உனக்கு வந்து ஈக்குவல் டு 0 ஆயிரும். எனக்கு கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. அப்படின்னா அந்த -1 நான் அந்த இடைவெளியில் சேர்த்தக்கூடாது. அதனால என்ன பண்ணுறேன்? -1 திறந்த இடைவெளி போட்டேன். திறந்த இடைவெளி போட்டேன்னா -1 இதில் சேராது. அதே மாதிரி யூனியன் இன்னொரு இடைவெளி என்னது? 1. அந்த 1 நான் சேர்த்தக்கூடாது. 1 சேர்த்துனா என்ன ஆயிரும்? 1 சேர்த்துனேன் அப்படின்னா இங்கே எனக்கு 0 ஆயிரும். 1 - 1 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எனக்கு ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. அதனால என்ன பண்ணுறேன்? அந்த 1 சேர்த்தக்கூடாது. 1 சேர்த்தாதனால என்ன பண்ணுறேன்? 1க்கு பக்கத்தில் திறந்த இடைவெளி போட்டுனா அந்த இடைவெளியில் 1 வராது. 1லேருந்து எது வரைக்கும்? 3 வரைக்கும். அந்த 3க்கு நான் என்ன பண்ணுறேன்? மூடி இடைவெளி போடுறேன். ஏன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 போடும்பொழுது ஈக்குவல் டு 0 தொகுதி எனக்கு 0 வரலாம். அதனால் இந்த கண்டிஷனை 3 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் 3 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 3 எடுத்துக்கிறதுனால இதுக்கு மூடி இடைவெளி வரும். அதனால் f(x) மீப்பெரு சார்பு என்ன வரும்னா -3, -1 யூனியன் 1, 3. இதில் வந்து இந்த திறந்த இடைவெளி, மூடி இடைவெளி, திறந்த இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நன்றி.